தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காலகட்டத்தில் குடிப்பழக்கம், மது போதை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அது போதையாக இருக்கட்டும், மதுவும் ஒரு போதை தான், புகையிலையும் ஒரு போதை தான். எதெல்லாம் போதை பழக்கம்? இந்த குடி, அதாவது மது அருந்துதல் அல்லது அது அந்த மூளைக்கு அந்த போதையை தரக்கூடிய அனைத்தும் வச்சுக்கலாம். இது யாருக்கு அதிக ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அதுக்கே அடிமையாகக்கூடிய தன்மை யாருக்கு அதிகம் அப்படிங்கிற விளக்கங்கள். 90% இப்போ எல்லோரும் குடிக்காரங்களாக மாறிட்டாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அதை எனக்கு ஒரு ஒரு சோசியல் ட்ரிங்கர், ஒரு பழக்கத்துக்காக ஒரு 4 பேரோட சேர்ந்து குடித்தோம் அல்லது எப்பயாவது ஒரு பண்டிகை காலகட்டங்கள் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சா அந்த வாசலில் நிற்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் அதிலிருந்து மீண்டு வர முடியாத அல்லது அதில் அடிமையாகக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் அவங்க பார்க்க முடியும். இப்போ இந்த கிரகநிலை அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா இவன் அந்த பழக்கத்திற்கு பழகாமல் இருப்பது நல்லது. அப்படி ஒரு வேளை அதை பழகிட்டான் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீள்வது கடினம். அப்போது அது எந்த மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் உஷாராக முன்கூட்டியே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம்ங்கிறது ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு அல்லது ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலை அமைப்பு இருந்தால் உங்களுக்கு போதைக்கு அடிமையாகக்கூடிய நிலை வரலாம். அப்படி வரலாம் அப்படிங்கிறப்போ அதை தவிர்த்திடலாம் இல்லையா? அது என்ன அப்படிங்கிற ஒரு சில விளக்கங்கள், ஒரு சில உதாரண ஜாதகங்களோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகம், விருச்சிகம், மீனம் இதெல்லாம் நீர் ராசின்னு சொல்லுவோம். இப்போ பஞ்சபூத அடிப்படையில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். ஆகாயத்தில் தான் இந்த அனைத்தும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பிரித்து ராசி கட்டம் 12 ராசி கட்டம் பிரிச்சுருக்கோம். அப்போ நீர் ராசிகள் அப்படின்னு சொன்னால் கடகமும் விருச்சமும் மீனமும் வரும். இப்போ இந்த ராசிக்காரவங்க பொதுவாகவே கொஞ்சம் அடிக்ஷனாக இருப்பாங்க. சரி, அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதே மாதிரி இந்த சந்திரன் நீர் கிரகம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வந்தாலும், அதாவது ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரவங்களாக இருக்குது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் இந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அடிக்ட் ஆகிறதுக்கான அமைப்பு கொஞ்சம் அதிகம். அடுத்தது பார்க்கும்போது இந்த 2ஆம் அதிபதினு சொல்கிறது இருக்குது இல்லையா? உங்கள் ஜாதகத்திற்கு லக்னம்னு ஒன்று இருக்கும். அந்த 2ஆம் அதிபதி, இந்த 2ஆம் அதிபதி இப்போ நான் சொன்ன மாதிரி கடகத்திலேயோ, இப்போ இந்த ஜாதகத்திற்கு பார்ப்போம். 2ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். 2ஆம் அதிபதி கடகத்திலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ நின்றாலும் இவங்க குடிபோதைக்கு அல்லது போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆல்ரெடி அடிக்டட் இதில் இவங்களுக்கு எப்படி மீட்டு கொண்டு வர்றது, இதுலேருந்து எப்படி மீண்டு வரக்கூடிய விஷயங்களை பார்க்குறது, அல்லது எப்போ மீண்டு வருவார், காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதற்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறது யார் இவங்களோட தொடர்பு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. அது நட்பு கிரகமாக இருந்தால் அதிலேருந்து மீட்டு கொண்டு வரலாம் காரகத்துவ ரீதியில். இப்போ இங்கே யார் அப்படின்னு சொன்னால் புதன், சுக்கிரன், ராகு. புதன் யார் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி, சுக்கிரன் 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, ராகு இங்கே 11ஆவது அதிபதியாக செயல்படுவார். கிட்டத்தட்ட இப்போ இதில் யார் மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டால் 9ஆம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். அப்போ என்னென்னா 9ஆம் இடம் என்ன? ஆன்மீகம், ஒரு துறவரம் அல்லது ஒரு தெய்வீகம் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து மீட்டு கொண்டு வரதுக்கான வழி. அப்போ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்திலேயோ அல்லது தெய்வீகத்திலேயோ இவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கணும். இந்த உலகம் மாயை, அன்பு தான் ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லா மதமும் போதிக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு தெய்வீகத்தை உணரணும் அல்லது ஆன்மீக வழியில் இவர் போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதன் மூலமாக மட்டும்தான் இதிலிருந்து இவர் வெளியில் வர முடியும். இதை போல் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மீண்டு வரத்துக்கு ஒரு சில வழி இருக்கும். அந்த கூட இருக்கக்கூடிய கிரகம் அல்லது அதனுடைய தொடர்பு படக்கூடிய சேர்க்கையோ அல்லது பார்வையோ பெற்ற கிரகம் அதனுடைய காரகத்துவம் ரீதியாக அதற்கு வழி கிடைக்கும். அதன் மூலமாக முயற்சி பண்ணால் அதிலிருந்து வெளியில் வரலாம். ஆனால் அதுக்கு தீவிர முயற்சியும் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் குடிகாரவங்களா, அதாவது தீவிர அல்லது நிரந்தர குடிகாரனாக ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் ஒரு வேளை ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத எப்படி அந்த ஜாதகம் மூலமாக சொல்யூஷன் தேர்ந்தெடுத்து அதை அதுலேருந்து சக்ஸஸாக வெளியில் வருது அப்படிங்கிற விளக்கங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.